வெல்கம் டு பூர்ணா டேஸ்டி கிச்சன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு. இது வந்து ஒரு ஸ்வீட்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இது வந்து இப்போ எப்படி சுவையாக நம்ம செய்வது என்பதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: எள் சிறிதளவு, வெல்லம் 200 கிராம், நெய் சிறிதளவு, அரிசி மாவு 2 கப். இது வந்து ஒரு 250 கிராம் அரிசி மாவு இருக்கும். பால் 1 கிளாஸ். இது வந்து ஒரு 100 ml இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அரிசி மாவு, 250 கிராம் அளவு 2 கப்பில் எடுத்திருக்கேன். இது ஒரு 3 ஸ்பூன் நெய் இருக்கும். இது வந்து சூடுபடுத்தி இந்த மாவோடு கலந்து நல்லா பிசையணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம நெய்யோடு நல்லா கலந்து மாவை நல்லா பிசைந்து அதை நல்லா கிளறி விடணும். நல்லா அந்த மாவு நல்லா சாஃப்டாக அந்த நெய்யோடு கலந்து வரணும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற எள்ளு சிறிதளவு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். எள்ளை நீங்கள் வாணலியில் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நீங்கள் அதை எடுத்துக்குங்க, இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை வரும். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணலாம். நல்லா இதை வந்து நம்ம கிளறி விடணும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 200 கிராம் வெல்லத்தை 1 டம்ளர் தண்ணி விட்டு காய்ச்சி வடிகட்டி தூசி எல்லாம் எடுத்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கு வெள்ளை கரைச்சலை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா மாவோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நல்லா ஒரு கரண்டியை விட்டு நீங்கள் நல்லா இது கலந்து விடுங்க. கையிலையும் கலக்கிறதுனாலும் நீங்கள் கலந்துக்குங்க. நல்லா நான் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம வெள்ளை கரைச்சல கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் ஒரு 100 கிராம் நீங்கள் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் நீங்கள் சால்ட்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கிளாஸ் 100 ml பால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இதில் தேங்காய் பால் சேர்க்காததா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் ஸ்மெல் பிடிக்காதவங்க நார்மல் நம்மளுடைய பேக்கெட் பால் இது வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இதில் மாவு மிக்ஸில் கலந்து விடுங்க. இதில் வந்து ஒரு கூடுதல் சுவை வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் நம்ம பால் சேர்க்கிறதுனால இது நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விடணும். கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மாவு வந்து பக்குவத்தில் நம்ம கிளறி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு வந்து பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்குவம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அச்சு முறுக்குக்கு வந்து நம்ம கரெக்டான பக்குவம். இப்போ இதை வந்து நம்ம ரெஸ்ட்டில் நம்ம கொடுக்க வேணாம். இப்போ நம்ம அச்சு முறுக்கு இதுக்கு ஊற்ற ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு இந்த அச்சு முறுக்கு கம்பியை நம்ம இதில் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இதை இந்த சூட்டோட நம்ம இந்த மாவில் நம்ம இதில் முக்கி நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்து நம்ம எண்ணெயில் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது மைதா மாவுன்னா உங்களுக்கு அப்படியே கலண்டி வந்துடும். இது வந்து கொஞ்சம் அச்சு முறுக்கு வந்து நம்ம அரிசி மாவில் செய்யறதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இல்லைன்னா குச்சி இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டீங்கன்னா அது அழகாக வெளியில் வந்துடும். புதுசெல்லாம் அச்சு வந்து சரியாக பழகலைனாலும் உங்களுக்கு சரியாக வராது, அதிலே ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி நீங்கள் பழகிட்டீங்கன்னா அந்த அச்சு வந்து உங்களுக்கு கரெக்டாக ரெடியாக வந்துடும். அச்சு முறுக்கும் நம்ம ஈஸியாக நம்ம செய்யலாம்.
இந்த அச்சு முறுக்கு கம்பியை நீங்கள் நல்லா ஆயிலில் வந்து நல்லா சூடுபடுத்திட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த முறுக்கு அச்சு வந்து உங்களுக்கு அழகாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த முறுக்கை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஓப்பன் சைடு வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. க்ளோசிங் சைடில் தான் நீங்கள் கரண்டியில் நீங்கள் வடிகட்டி எடுக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆயில் ஃபுல்லாக எல்லாமே கீழே இறங்கும். நீங்கள் ஓப்பன் சைடில் எடுத்திங்கன்னா அந்த ஹோல்ஸில் எல்லா ஆயிலுமே தங்கிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி எடுக்காமல் நீங்கள் ஓப்பன் சைடு இல்லாமல் க்ளோசிங் சைட்லேயே நீங்கள் எடுக்க பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆயில் வந்து உங்களுக்கு அதில் தங்காமல் அப்படியே வரும். இந்த மாதிரி நீங்கள் கம்பியை வந்து இதிலேயே போட்டுட்டிங்கன்னா அந்த கம்பியும் சூடாகிடும். அடுத்து நம்ம மாவு போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடாது ஓப்பன் சைடில். இப்போ இந்த ஆயிலெலாம் வந்து அந்த ஹோல்ஸில் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது வந்து ஆயில் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி கவுத்து விட்டிங்கன்னா அந்த ஆயில்ஸ் எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி முறையில் தான் நீங்கள் எடுக்கணும். எடுக்கும்போது இது இப்போ வந்து நமக்கு அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அச்சு முறுக்கு அழகாக கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தும் நம்ம இந்த அச்சு முறுக்குக்கு நம்ம இந்த கம்பியை சூடுபடுத்தி அதே போல் எல்லா அச்சு முறுக்கையும் நம்ம இதே மாதிரி டிப் பண்ணி நம்ம அச்சு முறுக்கு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு முறையும் அச்சு கம்பியை நம்ம எண்ணெயில் சூடுபடுத்தி தான் நம்ம அச்சு முறுக்கு வந்து எடுக்கணும். இந்த கம்பியை வந்து ஆயிலே நீங்கள் போட்டு வச்சுருங்க. ஒரு முறுக்காக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். பெரிய வானலியாக இருந்தால் நீங்கள் 2-3 கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் ஒன்றா போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கம்பியை வந்து நான் இந்த எண்ணெயில் டிப் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நாங்கள் அடுத்த முறுக்கு எடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அந்த மாவு வந்து பிடிச்சு நமக்கு அச்சு முறுக்காக நமக்கு எண்ணெயில் வரும். இந்த கம்பியோட சூடும் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு அச்சு முறுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு வரும். இப்போ அச்சு முறுக்கு எல்லாமே இதே மாதிரி நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஒரு சர்விங் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நமக்கு சூப்பராக நமக்கு அச்சு முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.